அன்பர்கள் சொல்லக்கூடியதான். நீங்க எப்போ வேணா வாங்க. தேனும் தினைமாவும் வைத்து படைங்க. அந்த அம்மா கேட்ட வரத்த குடுப்பாங்க ஒரு விஷயம். திரும்பவும் சொல்றேன், நடந்து விட்டால் நன்றி செலுத்த நேர்ல தான் வரணும். நான் அதுக்கு எக்ஸ்கியூஸ் குடுக்க முடியாது. ஆனா நெறைய பேரு நாங்க அன்னைக்கு போம்போதும் அப்படிதான் கோயம்புத்தூர சேர்ந்த ஒரு அன்பர் ஃபோன் பண்ணாரு. ஐயா எனக்கு 99% நான் நெனச்ச விஷயம் முடிஞ்சு போச்சு. ம். நான் அந்த அம்மாவுக்கு என்ன செய்யணும்னு சொல்லும்போது, நாங்க வழக்கமா சொன்னோம், ஐயா என்ன பூஜையோ நீங்க செஞ்சுட்டு போங்கன்னு சொன்னோம். அதுக்கப்புறம் தான் அம்மாட்ட கேட்டேன். அம்மா இந்த மாரி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. வழக்கமா இங்க பண்ற வழிபாட்டு முறை வேற. உங்களுக்கு எது ரொம்ப புடிக்கும்? ம். நீங்களா சொன்னீங்கன்னா, நாங்க அத செய்யறதுக்கு சௌரியமா இருக்கும்னு கேட்டோம். அந்த அம்மா அற்புதமா இந்த விஷயத்த குடுத்துட்டாங்க. அடுத்து இன்னும் சுவாரஸ்யமான என்ன பண்ணேன்னா, அங்க இப்ப இப்ப இது விளையாட்டுன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் அம்மாகிட்ட ஒரு அந்யோன்யமா கேட்கிற விஷயம். அம்மா உங்களுக்கு எந்த புடவ கலர்ம்மா பிடிக்கும்? ஆ. உங்களுக்கு நாங்க புடவ சாத்தணும்னு எல்லாருமே ஆசைப்படுறாங்க. நீங்க கம்பீரமா இருக்க நபரு. ஆனா உங்களுக்கு நல்லா செய்யணும்னு எங்களுக்கு ஆசை. அப்படின்னும்போது சிகப்பு, பச்சை, மஞ்சள் ம். இந்த 3 கலரும் எனக்கு 3 பிடிச்ச விஷயம். ஆனா அத செய்யணும்னு உத்தரவு குடுத்துட்டாங்க. அதையும் இப்ப அன்பர்கள்ட்ட சொல்றோம். ஐயா, இது போன்ற சிகப்பு, பச்சை, மஞ்சள் கலர மஞ்சள். புடவையா வாங்கின்னு வாங்க. கம்பீரமான உருவம் அந்த அம்மா. மிகப்பெரிய உருவம். அதில வந்து அதுக்கு தகுந்த மாரி நீங்க வாங்கிட்டு வந்தீங்கன்னா, நீங்களும் அந்த அம்மாவுக்கு இந்த வழிபாட்டை செய்யலாம். இந்த உத்தரவு வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் இன்னொரு உத்தரவு கேட்கிறோம். அம்மா வேற இங்க இருக்கிற மத்த தெய்வ வழிபாட்டு முறையில ஒவ்வொருத்தருக்குமான தனித்தனியா நாங்க என்னென்ன செய்யணும்? உங்களுக்கு பிரதானம் நீங்க தான். உங்களுக்கு நாங்க இத செஞ்சுர்றோம். மாறுபட்ட கருத்து கிடையாது. அப்படின்னு சொல்லும்போது, அடுத்து அவங்க சொன்ன விஷயம் தான் மிகப்பெரிய அற்புதமான விஷயம். ஐயா உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒரு சித்தர் இங்க தவம் இருக்காருன்னு சொல்ட்டு. அதனால இங்க வழிபாடு இந்த கோயிலுக்கு வரும்போது, நீங்க அது முதல் வழிபாடாக சித்தருக்கு வழிபாடு செய்துவிட்டு தான் மற்றவர்களுக்கு செய்ய மத்தவங்களுக்கு. வேண்டும்.